हरि ओं गुरुवेशनम् ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु विशावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। டவுட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காமன் டவுட். ஏன்னா பிரம்மன் எந்த டிரான்சாக்ஷனுக்கும் நாட் அவைலபிள் அப்படிங்கிறதுனால எது ஒன்று எந்த விதமான டிரான்சாக்ஷனுக்கும் அவைலபிளாக இல்லையோ ஜென்ரலாக நாம் என்ன கன்க்ளூட் பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இப்போ நம்ம எல்லாருக்கும் கொம்பு இல்லை, கரெக்டா? எப்படி சொல்கிறோம்? அந்த கொம்பு இருக்கே அது என்னுடைய பர்செப்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை. இன்ஃபரன்ஸுக்கு அனுமானத்துக்கு அவைலபிளாக இருக்கான்னா இல்லை. எந்த கர்மேந்திரிய டிரான்சாக்ஷன் அதுக்கு அவைலபிளாக இருக்கான்னா இல்லை. அப்போ எது அவ்யவஹாரியம் தது நாஸ்தி. எது என்னோடய டிரான்சாக்ஷனுக்கெலாம் அவைலபிளாக இல்லையோ அது ஜென்ரலாக என்ன சொல்லிடுவோன்னா அது இல்லை. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் அனுபவம். இப்போ பிரம்மன் எந்த டிரான்சாக்ஷனுக்கும் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் சாஸ்திரமே தான் சொல்கிறது, அவ்யவஹாரியம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது முதல் கேள்வியை அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பற்றின கேள்வியாக தான் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி, அப்படி ஒரு பிரம்மன் இருந்ததுன்னா இந்த அஞ்ஞானி மரணத்துக்கு அப்புறம் அந்த பிரம்மனில் ஐக்கியம் ஆவானா? மூணாவது கேள்வி, ஞானி மரணத்துக்கு அப்புறம் பிரம்மனில் ஐக்கியம் ஆவானா? இந்த கேள்வியும் எதனோட அடிப்படையில் கேட்கப்பட்டதுன்னு பார்த்தோம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டினை கேட்குறான்? பிரம்மனை காரணம் அப்படின்னு நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கான். அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டிஸ்ட்ரக்ஷன் போது அதோட காரணத்துக்குள்ளே தான் ரிசால்வ் ஆகும். காரியம் நாச சமயே காரணே பிரளீயதே. காரியம் நாச சமயே, அந்த ப்ராடக்ட் அழியிற சமயத்தில் எங்கே போகுது? காரணே பிரளீயதே, காரணத்தில் தான் போய் அது ரிசால்வ் ஆகும். இப்போது அழிவு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே, அதோட டெஃபினிஷனே என்னது? அந்த காரியம்
காரணத்தில் போய் ரிசால்வ் ஆகிறத தான் நாம் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னே சொல்கிறோம். டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அது வந்து இல்லாமல் போகிறத அப்படி இல்லை, அந்த காரியம் அதோட காரணத்துக்குள்ளேயே வந்து ஒடுங்கிறத தான் நாம் வந்து டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிரம்மன் வந்து யூனிவர்சல் காஸ் அப்படின்னு சொன்னால் எல்லா இக்னோரண்ட் பீப்புளும் பிரம்மனோட தான் மர்ஜ் ஆவாளா, எல்லா வைஸ் பீப்புளும் பிரம்மனோட தான் மர்ஜ் ஆவாளா. மரண அனந்தரம் அவித்வான் பிரம்ம பிராப்னோதி நவா, மரண அனந்தரம் வித்வான் பிரம்ம பிராப்னோதி நவா. இதுதான் வந்து கேள்விகள். ஸோ அதில் நாம் முதல் கேள்விக்கு இப்போது இலாபரேட்டாக ஆன்சரை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த போர்ஷனை கோத்ரூ பண்ணும் பொழுது நிறைய மைன்யூட் விஷயங்கள் ஆஃப் வேதாந்தாவையும் நாம் வந்து இது மூலமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உபனிஷத் வந்து 7 ரீசன்ஸ் கொடுத்து பிரம்மனோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ முதல் ரீசன் என்ன கொடுக்கறது? பிரம்மா அஸ்தி நிமித்த காரணத்வாத் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிரம்மன் இருக்கு, ஏன்னா அதுதான் இந்த ஜகத்தோடைய இன்டெலிஜென்ட் காஸாக இருக்குது. ஸோ அந்த போர்ஷன் தான் இப்போ நாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ காமயத்தை பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி சதபோ தப்யத சதபஸ் தப்த்வா இதம் சர்வம் அஸ்ருஜத யதிதம் கிஞ்ச. ஸோ காமயத்திலேருந்து யதிதம் கிஞ்ச வரைக்கும் வந்து பிரம்மனை நிமித்த காரணம் அப்படின்னு ரிவீல் பண்ணுற டாபிக். ஸோ என்ன பார்த்தோம் நம்ம? க்ரியேஷன் ஆர் இந்த யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஈஸியாக நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதில்ல. எந்த ஒரு ப்ராடக்டோட க்ரியேஷனுக்கு பின்னாடியும் ஒரு இன்டெலிஜென்ட் காஸ் இருக்கணும்னா இந்த க்ரியேஷனுக்கு பின்னாடியும் டெஃபினட்டாக வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் இருக்கணும். ஒரு ஆர்டினரி டெஸ்க்கு, இதுக்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் இருந்திருக்கணும்ல. இப்போ இந்த டெஸ்க்கு வரணும்னா அந்த கார்பெண்டர் அப்படின்னு ஒரு சேத்தன தத்துவம் கண்டிப்பாக இருக்கணும். விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிறோமே, அதெல்லாம் என்னது? ஏதோ ஒரு பர்சனுடைய மைண்டில் வந்த டிசைனை தான் இப்போ நாம் வந்து விதவிதமாக ட்ரெஸ்ஸாக வந்து போட்டுக்கிறோம். அப்போ ஒரு ஆர்டினரி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கே ஒரு இன்டெலிஜென்ட் காஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த க்ரியேஷன் வந்து ஆர்டினரியா? நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு காம்ப்ளெக்ஸ் யூனிவர்ஸ் இது. அதுக்கு பின்னாடி டெஃபினட்டாக வந்து ஒரு இன்டெலிஜென்ட் காஸ் இருந்தே ஆகணும். இப்போது நிறைய பேர் சொல்லுவாள், இப்படியே வந்தது, பை சான்ஸ் இந்த வேர்ல்டு வந்தது, நேச்சுரலாகவே இந்த வேர்ல்டு வந்தது, எப்படி வந்து அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ வந்து உட் இருக்குது, தானாகவே அது டேபிளாக வந்துடுமா? கோல்டு இருக்குது, தானாகவே அது நகையாக வந்துடுமா? அப்படின்னா அப்போ அதுக்கு பின்னாடி டெஃபினட்டாக ஒரு இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் இருந்தாகணும். ஸோ க்ரியேஷன் தானாக வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்துலேயும் நாம் அந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தோம். எதிர்ச்சையாக அதுவாக வந்திருக்குமா அப்படின்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ பார்த்தோம், இல்லை அதுக்கு பின்னாடி டெஃபினட்டாக ஒரு இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் இருக்குது. வந்து சயின்ஸுனால் எதெல்லாம் வந்து டிஸ்கவர் பண்ண முடியறது அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் லாஸ், கெமிக்கல் லாஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் அதால் வந்து டிஸ்கவர் பண்ண முடியாது. பட் அதுக்கு தாண்டி இருக்கிற அந்த மாரல் லாஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதை வந்து சயின்ஸுனால் வந்து டிசைஃபரே பண்ண முடியாது. இப்போது ஃபிசிக்ஸை வச்சும் கெமிஸ்ட்ரியை வச்சும் எப்படி இந்த க்ரியேஷன் இவால்வ் ஆச்சு அப்படின்னு ஓரளவுக்கு அவளால் சொல்ல முடியும். ஆனால் அந்த பிக் பேங் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன சொல்கிறான் அப்படின்னா
ஸ்டேட் ஆஃப் நோ இன்ஃபர்மேஷன். அதுதான் அவள் சொல்கிறான். எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுவாள். ஸ்டேட் ஆஃப் நோ இன்ஃபர்மேஷன், எந்த இன்ஃபர்மேஷனுமே அவைலபிளாக இல்லை, அதனால் எங்களால் வந்து அதை பற்றி சொல்ல முடியலை. ஸோ அந்த அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம? அந்த ஸ்டேட் ஆஃப் நோ இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வந்து உன்னுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு நாட் அவைலபிள், உன்னுடைய அனுமான பிரமாணத்துக்கு நாட் அவைலபிள். அந்த நேரத்தில் நீ இன்டெலிஜெண்ட்டாக என்ன பண்ணணும்? அதை பற்றி எது சொல்லி கொடுக்கறதோ அந்த பிரமாணத்துக்கிட்ட நீ வந்து போகணும். அதை பற்றி வேதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்போ எந்த இடத்துல அந்த பௌருஷேய பிரமாணங்கள் வர்க்கம் ஆகாதோ அப்போ நீ எதனோட ஹெல்ப் எடுத்துட்டாகணும்? அப்பௌருஷேய பிரமாணத்தோட ஹெல்ப் பண்ணின்னு எடுத்துட்டாகணும். இது ஒரு பேசிக் அறிவு. பௌருஷேய பிரமாணம் நுழைய முடியாத இடத்துல நான் பௌருஷேய பிரமாணத்தை வச்சே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா ஜென்ம ஜென்மமாக நாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு ஆக்சஸே இல்லை, அதால் முடியவே முடியாது அப்படின்னா முடியாது தான். ஸோ அப்பௌருஷேய பிரமாணம் தான் அந்த விஷயங்களை பற்றி சொல்கிறது. இப்போ அப்பௌருஷேய பிரமாணம் சொல்கிறது இந்த வேர்ல்டுக்கு நிமித்த காரணம் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த நிமித்த காரணமும் கண்டிப்பாக சேத்தன தத்துவமாகத்தான் இருந்தாகணும். சென்ஷியண்ட்டாக தான் அந்த நிமித்த காரணம் இருந்தாகணும். கார்பெண்டர் இருக்காரே, அவர் இன்டெலிஜென்ட் காஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அவர் சென்ஷியண்ட்டாக இன்சென்ஷியண்ட்டாக? மரம் மாதிரி அவரும் வந்து இன்சென்ஷியண்ட்டாக இருந்தால் எப்படி வந்து டிசைன் பண்ணுவார் அவர், இல்லையா? அப்போ கண்டிப்பாக வந்து அது ஒரு சேத்தன தத்துவமாக தான் இருக்கணும். இப்போ ஒரு ஆர்டினரி டேபிளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுறதுன்னா இந்த என்டையர் க்ரியேஷனுக்கு எப்படிப்பட்ட இன்டெலிஜென்ட் பிரின்சிபலாக அது இருக்கணும் இல்லை? எக்ஸ்ட்ராடினரிலி இன்டெலிஜெண்ட்டாக அது வந்து இருந்தாகணும். இப்போ ஒரு நம்மளோட இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸை வச்சுட்டு என்டையர் யூனிவர்ஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? அது மொத்தமாக இந்த யூனிவர்ஸை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதே வந்து முடியாத காரியமாக இருக்கும் பொழுது இந்த மொத்தத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்காரே அவர், அப்போது டெஃபினட்டாக வந்து எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட் பிரின்சிபலாக தான் இருக்கணும். ஸோ அதை நிமித்த காரணம்னு சொல்கிறோம், அதுதான் பிரம்மன். அப்போ பிரம்ம அஸ்தி ஜகதா நிமித்த காரணத்வாத். இப்போது நம்மளுக்கு சந்தேகம் வருமா? இந்த டெஸ்க்குக்கு யாராவது ஒரு நிமித்த காரணம் இருப்பாளோ, இந்த டெஸ்க்கு தானாக வந்திருக்குமோ அப்படின்லாம் டவுட் படுவோமான்னு நம்ம கன்ஃபார்ம்டாக நம்மளுக்கு என்ன தெரியும்? டெஸ்க்குக்கு பின்னாடி ஒரு கார்பெண்டர் இருந்தே ஆகணும். அப்படின்னா கிரியேஷனுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு நிமித்த காரணம் இருந்து ஆகணும். ஸோ பிரம்ம அஸ்தி நிமித்த காரணத்வாத். இப்போ நெக்ஸ்ட் கேள்வி, பிரம்மன் எப்படி இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணிது? ஸோ எனி க்ரியேஷன் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 3 ஸ்டேஜஸை வந்து கோ த்ரூ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? டிசையர், அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆசை. அந்த காம இல்லாமல் நம்மளால் எதையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நாம் வந்து காம அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். சரி, அது வந்து ஒரு மந்த இச்சாவாக இருந்தால் நடக்குமானா மந்த இச்சாவாக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட இச்சாவாக இருக்கணும்? அது தீவிர இச்சாவாக அது இருக்கணும். இது வந்து ஸ்டேஜ் 1. ரெண்டாவது, ஒன்ஸ் எனக்கு வந்து டிசையர் வந்துடுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? அதை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணுறது. அதை நான் வெளியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை என்னோடய மைண்டில் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். என் மைண்டில் ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்துக்கே அதை என்னால் சொல்லவே முடியும். அப்போ முதல்ல அது என்னோடய மைண்டில் நான் க்ரியேட் பண்ணி பார்ப்பேன். இது ரெண்டாவது ஸ்டேஜ். ஒன்ஸ் டிசையர் அண்ட் விஷுவலைசேஷன் வச்சுக்கோங்க, இல்லை இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன், அது நடந்துடுது அப்படின்னு சொன்னால் 3வது ஸ்டேஜ் என்னது? ஆக்சுவல்
இம்ப்ளிமெண்டேஷன். அப்போது 3வது ஸ்டேஜில் தான் இப்போ இந்த க்ரியேஷன் அப்படிங்கிறதே வந்து வெளியில் வரும். கான்க்ரீட்டாக அப்போ தான் அது வந்து வெளியில் வரும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் இருக்குல்ல, அது யார் பண்ணுறாளோ அவளுக்கு மட்டும்தான் தெரியும். பாக்கி யாருக்கும் அது வெளியில் வர வரைக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. 3வது ஸ்டேஜில் தான் எல்லாருக்கும் அது தெரிய வரும். இது வந்து ஜென்ரலாக எனி ப்ராடக்ட் டு பி கிரியேட்டட் இந்த 3 ஸ்டேஜை வந்து அது கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா இந்த க்ரியேஷனுக்கும் அதே 3 ஸ்டேஜஸ் தான் இருக்குது. ஸோ பிரம்மனும் வந்து இந்த கோஸ் த்ரூ தீஸ் 3 ஸ்டேஜஸ். ஸோ ஸ்டேஜ் நம்பர் 1 என்னது? சஹ அகாமயத. ஸோ அந்த ஆத்மா ஒரு பிரம்மாத்மா இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. இப்போது ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி ஒரு ஆசை அப்படிங்கிறது நான் என்ன இருந்தால் என்னால் ஆசையை என்டர்டெயின் பண்ண முடியும்? அந்த ஆசையை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்ல எனக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டிசையரை தான் இங்கே நாம் மாயா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிரம்மனோட கேஸில் என்ன இருக்கு அதுக்கு டிசையர் பண்ணுறதுக்கு? இப்போ மைண்ட் எல்லாமே பின்னாடி தான் வரப்போகிறது. நம்மளோட மைண்டே வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் பிரம்மன் எதை பயன்படுத்தி இதை வந்து விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னா மாயா. ஏன்னா மாயாவுக்கு இச்சா சக்தி இருக்குது. நம்மளோட மைண்டில் இச்சா சக்தி இருக்கா? அப்போது மாயாவில் இருந்தால் தானே நமக்கு வந்து அந்த இச்சா சக்தி நம்மளோட மைண்டுக்கு இருக்க முடியும். இப்போ மாயாவுக்கு இச்சா சக்தி இருக்குது. அந்த மாயாங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் பிரம்மன் வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ மாயாவை பிரம்மன் ஹேண்டில் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது. அப்படி பிரம்மன் மாயாவை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணும் பொழுது பிரம்மனுக்கு ஈஸ்வரா அப்படிங்கிற பேர் வந்து கிடைக்கிறது. ஸோ மாயா சகித பிரம்ம. அதனால தான் அதை பிரிக்கவே முடியாதெல்லாம் சொல்கிறோம்ல. மாதா து பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரஹா. அதை வந்து நம்மளால் இன்செப்பரபிள். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்தஃப் பிரதிபத்தையே ஜகதஃப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. வார்த்தையையும் அதனுடைய பொருளையும் எப்படி பிரிக்க முடியாதோ பிரம்மனையும் மாயாவையும் நம்மளால் வந்து பிரிக்க முடியாது. அப்போது அந்த மாயாவோட ஹெல்ப்போட பிரம்மன் வந்து டிசையர் பண்ணுறது. முதல்ல டிசையருக்கே இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, அதுக்கப்புறம் தான் விஷுவலைசேஷன். ஸோ முதல்ல மாயாவோட ஹெல்ப்போட பிரம்மன் வந்து டிசையர் பண்ணுறது. இப்போது நெக்ஸ்ட்டு கேள்வி, பிரம்மன் ஏன் டிசையர் பண்ணணும்? ஆர் பிரம்மன் ஏன் இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணணும்னு டிசையர் பண்ணணும்? ஈஸ்வரா எப்படி இருக்கணும்? ஈஸ்வரானா தெய்வமேன்னு இருக்கணும், தேமேன்னு இருக்கணும். அப்படி சொல்லுவோம்ல, நீ தேமேன்னு இருந்தேன்னா உனக்கு ஏன் பிரச்சனை எல்லாம் வரப்போகிறது? கேட்குறோமா இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் கொடுக்குறோம் நம்ம? எதுக்கு அனாவசியமாக எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் அப்படி சொல்கிறோம்ல. இம்மாட்டுக்கு தேமேன்னு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தேன்னா பிரச்சனையே உனக்கு வராது. அந்த மாதிரி ஈஸ்வராவும் எப்படி இருந்திருக்கணும்? தேமேன்னு இருந்திருக்கணும். ஏன் ஈஸ்வரா வந்து இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் மாட்டுக்கு ஆசைப்பட்டுட்டார். அவர் ஆசைப்பட்டதுனால நம்ம எல்லாம் வந்து இந்த கிரியேஷனில் வந்து மாட்டின்ட்டு, அதுவும் ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் வந்து மாட்டின்ட்டு, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளோட மாட்டின்ட்டு படாத பாடு வந்து பட வேண்டியிருக்கு. இப்போ இந்த சம்சாரா அப்படின்னு சொல்கிறோமே, அதுவே எதனாலன்னா இந்த சிருஷ்டினால தானே சம்சாரா. சிருஷ்டியே நடக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து சம்சாரா வந்திருக்கும் இல்லை?
அப்போ எல்லாருக்கும் முதல்ல வர கேள்வி, பகவான் ஏன் இந்த உலகத்தை படைத்தார்? படைக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆசை அப்படின்னு சொன்னாலே அது எதனுடைய எக்ஸ்ப்ரெஷன்? சம்சாராவோட எக்ஸ்ப்ரெஷன். ஏன்னா டிசையர் எதுலேருந்து வருது? வெரி குட், அபூர்ணத்துவத்திலேருந்து தான் டிசையர் வருது. இப்போ என்கிட்ட இருக்கிறதோ இல்லை இப்போ நான் இருக்கிற ஸ்திதியோ எனக்கு நாட் ஓகே, அதனால் நான் வேறு எதாகவோ இல்லை வேறு எதையோ அடையறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அப்போ காமா அப்படிங்கிறது அவித்யாவோடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவித்யா தான் காமாவை ப்ரொடியூஸ் பண்ணுறது. காமா கர்மாவை ப்ரொடியூஸ் பண்ணும், கர்மா கர்ம பலனை ப்ரொடியூஸ் பண்ணும், கர்ம பலன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணமை திருப்பியும் அது ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சைக்கிள்லையே நம்ம சுற்றின்னு இருக்கோம். அப்படின்னா அதுக்கெல்லாம் ரீசன் இந்த காமா தானே. அதனால்தான் மோட்சத்தையும் என்னன்னு டிஃபைன் பண்ணுறோம்? ஃப்ரீடம் ஃப்ரம் டிசையர். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டா ஸ்திதப் பிரஜ்ஞஸ்ததோச்யதே. இப்போ ஸ்திதப் பிரஜ்ஞன் அந்த ஞானி யாருன்னா டிசையர்லெஸ் பர்சன் அப்படின்னு கீதாவில் பார்க்குறோம். யதா சர்வே பிரமுச்சியந்தே காமா ஏஸ்ய ஹிருதி ஸ்ருதாக அத மிருத்யோர்மிருதோ பவத்யத்ர பிரம்ம சமஷ்ணுதே. கட்டோபனிஷத்துலையும் நாம் பார்த்துருக்கோம். எப்போ ஒரு பர்சன் சம்சாராலேருந்து ஃப்ரீ ஆகிறான், எப்போ அவனுக்கு எல்லா டிசையர்ஸும் அவனை விட்டு போகிறதோ. அப்படின்னா டிசையர் அப்படின்னு சொல்லிட்டாலே அது எதுக்கு சிம்டமாக அமையிறது? சம்சாராக்கு அது சிம்டமாக இருக்குது, ஆர் அவித்யாவுக்கு சிம்டமாக இருக்குது. இப்போ உபனிஷத் சொல்கிறது பகவான் அகாமயத, பகவான் டிசையர் பண்ணினார். இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுவோம் நம்ம? நான் நினச்சேன் நான் மட்டும்தான் சம்சாரின்னு, பார்த்தா பகவான் என்னை விட பெரிய சம்சாரியாக இருப்பார் போல இருக்கே. அவருக்கும் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது போல இருக்கு. அதனால் என்ன கேள்வி வரும்? இந்த பகவான் அப்படிங்கிறவர் நிஜமாவே முக்த ஸ்வரூபம் தானா, இல்லைன்னா அவருக்கும் என்ன மாதிரியே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கா? அவர் முக்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி டிசையர் பண்ண முடியும் அவரால்? ஸோ பகவானும் டிசையர் பண்ணுறார், மாயா சக்தியோட ஹெல்ப்போட டிசையர் பண்ணுறார். ஸோ எப்படி அந்த எவர் ஃப்ரீ பகவான் டிசையர் பண்ணலாம்? அதுக்கு என்ன ஆன்சர்? எப்படி எவர் ஃப்ரீ பகவான் டிசையர் பண்ணலாம்? அப்போ ஈஸ்வராவுடைய டிசையர் இருக்கே, அது அபூர்ணத்துவத்திலேருந்து வந்த டிசையர் கிடையாது. இப்போ நமக்கு ஏற்பட்ட டிசையர் இருக்கே, அது அபூர்ணத்துவத்திலேருந்து ஏற்படுறது. ஆனால் ஈஸ்வரா டிசையர் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அது அபூர்ணத்துவத்திலேருந்து ஏற்படுற டிசையர் இல்லை. எந்த டிசையர் அபூர்ணத்துவத்திலேருந்து வெளில வருதோ அதால தான் சம்சாராவுக்கு காரணமாக இருக்க முடியும். எந்த டிசையர் அபூர்ணத்துவத்திலேருந்து வரலையோ அது சம்சாராவுக்கு ஒரு நாளைக்கும் காரணமாக இருக்க முடியாது. அதனால தான் டிசையரே ரெண்டாக பிரிக்கிறோம். பைண்டிங் டிசையர், நான் பைண்டிங் டிசையர் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கீதாவில் ரொம்ப டீட்டெயில்டாக நாம் பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஆசை இக்னோரன்ஸ்லேருந்து பிறக்கலைன்னா அது நான் பைண்டிங் டிசையர். அவித்யாலேருந்து அந்த ஆசை இப்போ பிறக்கலைன்னா அது நான் பைண்டிங் டிசையர். அப்படின்னா அது ஹார்ம்லெஸ் டிசையர், யாரையும் அது ஒன்றும் பண்ணாது. அப்போ ஈஸ்வராவோட அந்த ஆசை எதுலேருந்து வந்திருக்குன்னா பகவானோட பூர்ணத்துவத்திலேருந்து அந்த ஆசையானது வருது. ஸோ பகவானுக்கு இக்னோரன்ஸ் கிடையாது,
பகவான் வந்து அபூர்ணமும் கிடையாது. ஏன் அவர் டிசையர் பண்ணணும்? ஏன் அவர் டிசையர் பண்ணணும்? முதல்ல நன்னா புரிஞ்சுக்கணும். நம்ம பகவான் இந்த உலகத்தை அவரோட ஆசைக்காக படைக்கலை. அது வந்து நன்னா தெரியணும். அப்போ எதுக்கு டிசையர் பண்ணுறார் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கிரியேஷன் வரப்போகிறது அப்படின்னா யாருக்காக பண்ணுறார் இதை அப்படின்னா, இந்த ஜீவாக்காக, நமக்காக தான் பகவான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுறார். அப்போ எல்லா ஜீவராசிகளோட கர்ம பலம் எல்லாம் இப்போ வந்து ஃப்ரக்டிஃபை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து இந்த கிரியேஷனை பண்ணுறார். எவ்வளோ ஜீவாஸ் இருக்குது உலகத்தில்? இன்ஃபினிட் ஜீவாஸ் இருக்குது, கவுண்ட்லெஸ் ஜீவாஸ் இருக்குது. அப்போ அதுக்கு எவ்வளோ புண்ணிய பாப்பம் இருக்கும்? இன்ஃபினிட் புண்ணிய பாப்ப கர்மா இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து க்ஷயமாகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு பிளேஸ், ஃபீல்டு வந்து தேவைப்படுறது. அதனால் பகவான் இப்போ இந்த சிருஷ்டியை பண்ணுறார். அவருக்காக இல்லை, ஆனால் நமக்காக, ஜீவாக்காக. இப்போ புண்ணிய பாப்பத்தோட ஃப்ரக்டிஃபிகேஷனுக்காக இந்த கிரியேஷன் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த புண்ணிய பாப்பம் எப்படி வந்தது? புண்ணிய பாபம் எப்படி வந்தது? நாம் பண்ண கர்மானால் இந்த புண்ணிய பாபம் வந்தது. இப்போ இருக்கிற இந்த சிருஷ்டி எதனால் வந்தது? போன சிருஷ்டியுடைய புண்ணிய பாப பலனால் இப்போது இந்த சிருஷ்டியானது வந்திருக்கு. இப்போ இந்த சிருஷ்டியில் பண்ணுற எல்லா கர்மாவும் என்னவா ஆக போகிறது? நெக்ஸ்ட்டு சிருஷ்டிக்கு இதுதான் வந்து காரணமாக இருக்க போகிறது. இப்போது ஜீவராசிகளில் சிலது வந்து அதனோட பாப்ப கர்மா தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணி ஆகணும்? பகவான் அந்த பாப்பத்தை பாப்பம் ஃப்ரக்டிஃபை ஆகிற மாதிரியான ஒரு ஸ்பேஸை வந்து அந்த ஜீவராசிக்கு இப்போ கொடுத்தாகணும். அப்போ அந்த நரகம் அப்படின்னு சொல்கிறோமே, அத்தலை வித்தலை, அந்த பாப்பத்துலேயே கூட கிரடேஷன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அத்தலை வித்தலை சுத்தலை ரசாத்தலை தலாத்தலை மகாத்தலை பாத்தாளை அப்படின்ற லோக்கங்களை எல்லாம் வந்து இப்போ பகவான் கிரியேட் பண்ணி ஆகணும். புண்ணியம்தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் புவஹா சுவஹா மகா அந்த லோக்கங்கள்லாம் இப்போ வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ரெண்டுத்தோட மிக்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போது பூலோகத்தை கிரியேட் பண்ணி ஆகணும். இப்போ பகவான் வந்து வெறும்னு கிரியேட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டால் மட்டும் போகாது, அவருக்கு அதுக்கான நாலெட்ஜும் இருக்கணும். எல்லா ஜீவாவுடைய கம்ப்ளீட் கர்மா டீட்டெயில்ஸ் இப்போ ஈஸ்வராக்கு தெரிஞ்சிருந்தாதான் அந்த ஒவ்வொரு ஜீவாவும் அதனுடைய ஒவ்வொரு பாப புண்ணியத்தை ஃப்ரக்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபீல்டை பகவானால் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதெல்லாத்தையும் இப்போ விஷுவலைஸ் பண்ணி ஆகணும் ஈஸ்வரா. ஏன்னா கர்மா வந்து என்ன டைப் ஆஃப் பாடி அப்படிங்கிறத கூட கர்மா தானே வந்து டிசைட் பண்ணுறது. அப்போ ப்ரெசண்ட் சிருஷ்டி இருக்குது அப்படின்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் சிருஷ்டி. பாஸ்ட் சிருஷ்டி எப்படி வந்தது? அதுக்கு முன்னாடி இருந்த சிருஷ்டி. நம்ம தான் இன்டெலிஜென்ட்டாக கேட்போமே, ஃபஸ்ட்டு சிருஷ்டி எப்போ வந்தது? நீ அந்த கேள்வியை கேட்டுன்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு வேதாந்தம் புரியவே புரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சிருஷ்டி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த லீனியர் திங்கிங் பேட்டர்ன் இருக்குல்ல, அதை எப்போ நீ வந்து மாற்றிக்கிறையோ அப்போ தான் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே சைக்கிளிக். அதில் முடிவு ஆரம்பம் அப்படின்னு சர்க்கிளில் நம்ம வந்து எங்கேயாவது வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ எவ்ரி திங் இஸ் சைக்கிளிக். ஸோ அந்த லீனியர் ஓரியன்டேஷன்லேருந்து நாம் வந்து இப்போது வெளியில் வந்து ஆகணும்.
அப்போ ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒரு இன்டர்மீடியரி சிருஷ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடியும் ஒரு சிருஷ்டி இருந்திருக்கும், இதுக்கப்புறமும் ஒரு சிருஷ்டி இருக்க போகிறது. அடுத்த சிருஷ்டிக்கு போனேன்னா இதே தான் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியும் ஒரு சிருஷ்டி இருக்கும், பின்னாடியும் ஒரு சிருஷ்டி இருக்கும். அப்படின்னா அதை சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து சைக்கிளிக்காக எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அப்போது இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஒரு சிருஷ்டி இருந்திருக்கும். அதனுடைய கர்ம பலனால் இப்போது இந்த மாதிரியான ஒரு என்வாயர்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ நாம் என்ன பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து பேசுகிறோம். என்ன பர்டிகுலர் செக்மெண்ட்டு? 2 பிரளயத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை எடுத்து இப்போ நாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் ப்ரெசண்ட் சிருஷ்டி. ஸோ பகவான் ஆசைப்படுறார். எதுக்கு? ஒரு பர்டிகுலர் சிருஷ்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறார். அதுவும் எதுக்கு? அந்த கர்ம பலன் எல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிருஷ்டி. ஸோ பகவான் அபூர்ணத்துவத்திலேருந்து கிரியேட் டிசையர் பண்ணலை. ஆனால் லோக சங்கிரகமேவாபி கேட்டிருக்கோமா இந்த வார்த்தையை? அப்போ ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஜீவாஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அப்படி லோக சங்கிரகம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நம்பர் ஆஃப் நான் பைண்டிங் டிசையர்ஸ் வேணும்னாலும் பகவான் வந்து என்டர்டெயின் பண்ணிக்கலாம். அது வந்து சம்சாராவை ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீடம் ஃப்ரம் டிசையர் சொல்கிறோம்ல, அந்த டிசையருக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும்? ஃப்ரீடம் ஃப்ரம் பைண்டிங் டிசையர்ஸ். ஸோ சங்கராச்சாரியர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா, சுத்த காமஹா அசுத்த காமஹா அப்படின்னு சொல்கிறார். இக்னோரன்ஸ்லேருந்து பிறந்ததுன்னா அது அசுத்த காமஹா. அப்புறம் லோக சங்கிரகம் அப்படின்னா அது வந்து சுத்த காமஹா. ஸோ பகவானோடது சுத்த காமஹா. சரி, என்ன டிசையர் பண்ணினார் அவர்? பகுஸ்யாம் பிரஜாயேய. இப்போ என்ன சொல்கிறார்? நான் தான் இந்த யூனிவர்ஸுக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்கிறார். நான் ஒன்று தான், ஆனால் நானே இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். லெட் மீ மல்டிப்ளை டு பிகம் மெனி ஜீவாஸ் ஆர் மெனி லிவிங் பீயிங்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்பா தான் மட்டும் இருந்தார்னா பர்சனாக இருக்கும் பொழுது அகம். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா ஆவாம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா வயம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே போகிறதா இல்லையா நம்ம ஃபேமிலி? அப்போ ஏக்கம் அநேகமாக எப்படி ஆகிறதோ அந்த மாதிரி பகவானும் வந்து நானே என்னை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த அப்பா வந்து அந்த குழந்தைய எப்படி பார்ப்பார்? என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி தானே சொல்லுவா. ஒரு அம்மாவும் வந்து என்னையே ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அம்மாக்கிட்டேருந்து வந்தது, ஓகேவா? அப்படி தானே அந்த அம்மா வந்து அதெல்லாம் பார்ப்பால. அப்போ என்ன ஆகிறது? தன்னையே தானே மல்டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி அங்கே ஆகிறது. அது மாதிரி பகவானும் தன்னையே மல்டிப்ளை பண்ணிக்கிறார். பகுஸ்யாம் லெட் மீ மல்டிப்ளை. பகுனா அநேகம் அப்படின்னு அர்த்தம். எப்படி? பிரஜாயேய, அந்த பரம்பராவை கிரியேட் பண்ணுறது மூலமாக, அந்த ப்ராஜனியை கிரியேட் பண்ணுறது மூலமாக. இப்போ ஒரே டிஃப்ரென்ஸ் நமக்கும் பகவானுக்கும் என்னென்னா, இப்போ நம்ம வந்து நம்மளோட வம்சத்தை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஜீவராசியோ அதுக்கு அப்ராப்ரியேட்டாக தான் நம்மளால் வந்து
வம்சத்தை வளர்க்க முடியும். என்னதான் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு குரங்கு மாதிரி இருக்கு எல்லாம் சொல்லுவோம். ஆனால் குரங்கு மாதிரி தான் அது குரங்கே சொல்ல முடியாது. ஆனால் பகவானால் வந்து எல்லா ஜீவராசிகளாகவும் அவரால் வந்து தன்னை மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். கீதாவில் நாம் வந்து பார்த்துருக்கோம், சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தி யாஹா அப்படின்னு பார்த்துருக்கோம். 14th சாப்டரில் நாம் பார்த்துருக்கோம். ஸோ யூனிவர்சல் ஃபாதர் என்ன பண்ணுறார், அந்த வேறு ஃபாதர்லாம் நினச்சிட்டு கூட இங்கே வரும்போது நீங்கள் பார்த்துருப்பேன், அந்த அந்த ஃபாதர் இல்லை இது. ஸோ இவர் வந்து யூனிவர்சல் பேரண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மாயாவோட ஹெல்ப்போட இப்போ மாயாவுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டால், எல்லா ஜீவராசிகளையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த பொட்டென்ஷியல் வந்து மாயா கிட்ட இருக்குது. அதனால் பகவான் வந்து இங்கே சொல்கிறார், நான் வந்து என்னையே ப்ளூராலிட்டியாக இப்போது மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதி அது வரைக்கும் நம்ம வந்து கோட்டில் போட்டுக்கணும். பகுஸ்யாம் பிரஜாயேய அதை வந்து கொட்டேஷனுக்குள்ளே போட்டுக்கணும். இதுதான் பகவானுடைய திங்கிங், ஆசைப்படுறார் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் டிசையர் வந்துடுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் என்ன, டிசையருக்கு அப்புறம் என்னது, விஷுவலைசேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட மனசில் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். என்னென்ன எந்தெந்த இடத்துல இப்போது வரணும் அப்படின்னு வந்து விஷுவலைஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ பகவானுக்கு அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும், எல்லா பாப புண்ணிய கர்மாவும் இப்போ பகவானுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரோட பாப புண்ணிய கர்மா, கவுண்ட்லெஸ் ஜீவாவுடைய பாப புண்ணிய கர்மா, அதை பற்றின அறிவு இப்போ பகவானுக்கு இருக்கணும். அதனால தான் பகவானை சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அந்த குழந்தையோட கர்மா, அந்த அப்பா அம்மாவோட கர்மாவும் அதில் வந்து இன்க்ளூட் ஆகி இருக்குது. பாட்டி தாத்தாவோட கர்மாவும் இன்க்ளூட் ஆகியிருக்கு. அப்புறம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாள், அத்தை அத்திம்பேர் சித்தி சித்தப்பா எல்லாரோடைய கர்மாவும் அதில் வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கு. அதனால தான் சொல்கிறோம், நீ வந்து ஒரு ஆக்ஷனை பண்ணிவிட்டு இதான் நடக்கணும்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற, எவ்வளோ பேருடைய கர்மா அதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. அதை தான் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ்ட் ஒரு ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுல. அதனால் சொல்கிறோம், இதான் வேணும்னு கேட்காத. ஏன்னா உனக்கு எல்லாரோட கர்மா பற்றின டீட்டெயில்ஸும் தெரியாத காரணத்தினால இதுதான் ரிசல்ட்டாக வரப்போகிறதுன்னு உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ என்ன கிடைக்கிறதோ அது ஈஸ்வராக்கு எல்லா கர்மாவோட டீட்டெயில்ஸும் தெரியுமா, அதனால் அவர் என்ன கொடுக்குறாரோ அதை பிரசாதமாக நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு இதனால தான் வந்து நாம் சொல்கிறோம். அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் அவருக்கு வந்து தெரிஞ்சிருந்தாதான் அப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு இன்க்ளூஷனே வந்து நடக்கவே முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு குரு சிஷ்யா அது கூட எதனால் நடக்கிறது, குருவோட கர்மா சிஷ்யாவோட கர்மா. எனி ரிலேஷன்ஷிப்பு என்னது அப்படின்னா நம்மளுடைய கர்ம பலனுடைய ஃப்ரக்டிஃபிகேஷன், எக்ஸாஸ்ட் ஆகிறது தான். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு இப்போது ஈஸ்வரா வந்து விஷுவலைஸ் பண்ணுறார். அதை தான் தபஹா அப்படின்னு சொல்கிறோம். சஹா தபஹா அதப்யத. இப்போ பகவான் வந்து தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணினார் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணுவார்ல, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? க்ரியேஷனே இன்னும் வரல. எங்கே உட்காந்துட்டு தபஸ் பண்ணுவார் பகவான்? ஸ்பேஸே வரல இன்னும் இல்லை. அதனால் தபஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், விஷுவலைசேஷன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஞானம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
யஹ சர்வஜ்ஞः சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ. எங்கே பார்த்துருக்கோம்? முண்டக்கோ உபனிஷத்தில் படிச்சிருக்கோம். தஸ்மாதேதத் பிரம்ம நாமரூபமன்னம் ச ஜாயதே. ஸோ சஹ தபஹ அதப்யத அப்படின்னு பகவான் விஷுவலைஸ் பண்ணார். ஸோ இதுக்கும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறார்? மாயா இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் யூஸ் பண்ணுறார். ஏன்னா அவருக்கு கை கால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே இனிமேல் தான் பஞ்சபூதம்லாம் வரணும். அதுக்கெலாம் இன்னும் பஞ்சபூதமே வரலை. அதனால் பத்மாசனத்தில் அப்படி உட்காந்துட்டு ஒத்த காலில் நின்றுட்டு பகவான் தபஸ் பண்ணுறார் அப்படி எல்லாம் யோசிக்கக்கூடாது. தபஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு ஒரு ஐடியா நம்மளோட மைண்டில் இருக்குது. அதை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்போம்ல. அதை தான் இந்த இடத்துல தபஸ் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. ஸோ தபஸ் பண்ணினார் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணினார். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? சஹா தபஹா தப்த்வா அப்படின்னா, தப்த்வா அப்படின்னா ஆஃப்டர் தபஸ் அப்படின்னு அர்த்தம். தபஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணாரா? இதம் சர்வம் அஸ்ருஜத. பகவான் இந்த ஹோல் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணினார். இதுதான் மூணாவது ஸ்டேஜ். அகாமயதங்கிறது ஸ்டேஜ் நம்பர் 1. தபோதப்யத ஸ்டேஜ் நம்பர் 2. சர்வம் அஸ்ருஜத ஸ்டேஜ் நம்பர் 3. இம்ப்ளிமெண்டேஷன், அதுதான் மூணாவது ஸ்டேஜ். இதம் சர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அவர் கிரியேட் பண்ணார். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம அவர் இவர் அப்படிலாம் கூட ஆக்சுவலி எந்த வார்த்தையுமே இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தானே சொல்லி கொடுக்கணும். அதனால அவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதம் சர்வம் அஸ்ருஜத. சர்வம் அப்படின்னா எல்லாமே, ஆகாசத்திலே இருந்து எல்லாம், என்னெல்லாம் ஒரு குட்டியாக இருக்கிற ஒரு விஷயம் வரைக்கும் நாம் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கணும். யத் இதம் கிஞ்ச அப்படின்னு சொல்கிறது. என்னெல்லாம் அப்படின்னு கேட்டேன்னா உபனிஷத் சொல்கிறது எது இதம் கிஞ்ச. நீ என்னெல்லாம் இப்போ பார்க்குறியோ, நீ என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறியோ எல்லாத்தையுமே அந்த பகவான் தான் கிரியேட் பண்ணார். ஸோ ஈஸ்வரஹா ஜகதா நிமித்த காரணம். ஜகதா நிமித்த காரணம்னா ஜகத்தோட நிமித்த காரணம் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஜென்ரலி ஸ்பீக்கிங் விஷுவலைசேஷனுக்கும் விஷுவலைஸ் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நாம் நிறைய எஃபர்ட்டை நம்ம சைட்லேருந்து போட வேண்டியதாக இருக்கும். அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்ம மைண்டுக்கு வேணால் நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணலாம். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து நிறையா பிரயத்தனம் போடணும். இப்போ ஒரு பில்டிங்கே கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் டிசைன் பண்ணிடலாம். ஆனால் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே அதை வெளியில் கொண்டு வர்றது இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயத்தனம் தேவை. எல்லோரும் அதுக்கு கோஆப்ரேட்லாம் பண்ணணும்ல. அந்த மாதிரி இப்போ பகவானுக்கு இந்த சிருஷ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது? இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோன்னா எவ்வளோ டைம்? டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த பில்டிங். இந்த கிரியேஷனுக்கு பகவானுக்கு எத்தனை நாழி எடுத்தது? எவ்வளோ எஃபர்ட் போட்டார் பகவான்? எவ்வளோ டைம் போட்டார்? எவ்வளோ டைம் எடுத்தது? ஸோ சாஸ்திரம் சொல்கிறது இங்கே தான் டிஃபரன்ஸ். நீ போடுற இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கே, நீ வெளியில் கொண்டு வர விஷயத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பகவான் எந்த எஃபர்ட்டையும் போடாமல் சங்கல்ப மாத்திரேன இந்த சிருஷ்டியை கிரியேட் பண்ணினார். சங்கல்ப மாத்திரேன இதம் சர்வம் அஸ்ருஜத.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கேட்போம், அது எப்படி எனக்கு இவ்வளோ டைம் எடுத்ததுன்னா எப்படி நான் ஒத்துக்க முடியும், பகவானுக்கு வந்து டைமே எடுக்காது அப்படின்னு சொன்னால், அதுவும் என்னது காம்ப்ளெக்ஸ் யூனிவர்ஸ், அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் கிரியேட் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் எப்படி என்னால் ஒத்துக்க முடியும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன பதில் சொல்லும், உனக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, நீ டெய்லி அதை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது. என்னது ஸ்வப்னம், நம்மளுடைய ட்ரீம். அப்போ அந்த ட்ரீமுங்கிறது எங்கேருந்து வருது, நம்மளோட மைண்டிலேருந்து அந்த ட்ரீம் வந்து வருது. அப்போ ட்ரீம் யூனிவர்ஸை நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு க்ரியேட் பண்ணுறேன். சரி, தூங்க போகும்போது ஏதாவது எடுத்துன்னு போகிறோமா, நான் வந்து இப்போ ஒரு இந்த சிருஷ்டிலாம் பண்ணணும், இந்த டேபிள்லாம் வரணும், எனக்கு நான் வுட்டெல்லாம் எடுத்துன்னு போகிறேன்னா, கோல்டெல்லாம் எடுத்துன்னு போகிறேன், நம்ம அப்போயும் நகையெல்லாம் போட்டுருப்போம்ல, அதெல்லாம் க்ரியேட் பண்ணணுமே. அதுக்கு என்னெல்லாம் ரா மெட்டீரியல் தூங்க போகும்போது எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம ஒரு ரா மெட்டீரியலும் நாம் எடுத்துகிட்டு போகிறதில்லை. என்ன பண்ணணும், நம்ம ட்ரீம் வரணும்னா கண்ணை மூடினா போகிறோம். இப்போ நிறைய பேர் மூடின்னு இருக்கா, அந்த பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு சூப்பர் ட்ரீமு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பாருங்கோ, நீங்கள் வந்து இப்போ இந்த ட்ரீம் நடக்கிறதில்ல அப்படின்னு அவகிட்ட சொல்ல முடியாது நம்மளால். இப்போ முடிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு தான் இதை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ இந்த ட்ரீமை எப்படி நீ க்ரியேட் பண்ணுறியோ, எந்த எஃபர்ட்டும் போடாமல் அப்படி உன் சங்கல்பத்தில் தானே அந்த ட்ரீம் வருது. அது மாதிரி தான் பகவானும் இந்த என்டையர் சிருஷ்டியை சங்கல்ப மாத்திரேன்னு க்ரியேட் பண்ணுறார். அப்போவும் நாம் என்ன சொல்லுவோம், ட்ரீம் யூனிவர்ஸ் வந்து அன்ரியல், அதனால் வந்து நான் ஓகே நான் கண்ண மூடினா அது வருது, அது நிஜமாகவே இல்லை, அதனால் நான் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக அதை வந்து க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி வந்து பகவான் வந்து இந்த ரியல் யூனிவர்ஸை எஃபர்ட்லெஸ்ஸாக பகவான் க்ரியேட் பண்ணுறார் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீள் அப்படின்னு நாம் கேட்போம். அதுக்கு சாஸ்திரம் என்ன பதில் சொல்லும், யார் சொன்னா இந்த யூனிவர்ஸ் ரியல்னு அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்கும். இந்த யூனிவர்ஸும் அன்ரியல் தான். நீ வந்து எப்படி ட்ரீம் யூனிவர்ஸை அன்ரியல்னு சொல்கிறையோ அதே மாதிரி தான் இந்த ஜாக்ரத் பிரபஞ்சமும் அன்ரியல். பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேசகாலகலனா வைச்சித்ர்ய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபி மஹா யோகீவ யஸ்வேச்ಛயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அங்கே படிச்சிருக்கோமா இல்லையா, மாயாவி எப்படி வந்து மாயாஜாலம் அப்படி பண்ணுறானோ அந்த மாதிரி ஸ்வ இச்சையா ஈஸ்வரா வந்து அதை தான் சோ காமயத்தை அதை தான் இந்த இடத்துல சொல்கிறது. ஸோ பகவான் வந்து இந்த சிருஷ்டியை வந்து ஜஸ்ட் லைக் தட் சங்கல்ப மாத்திரேன்னு க்ரியேட் பண்ணுறார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம், ட்ரீம் யூனிவர்ஸ் அன்ரியல், ஓகே, இந்த யூனிவர்ஸ் அன்ரியல் அப்படின்னு சொன்னால் என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிருஷ்டி ரியல் அப்படின்னு நாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ சாஸ்திரம் என்ன தெரியுமா பதில் சொல்லும், உன்னுடைய ஃபீலிங்க்கெலாம் என்னால் பதில் சொல்லின்னு இருக்க முடியாது. நீ எத்தனையோ காமாசோமான்னு ஃபீல் பண்ணுவ, அது எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியாதோ, இந்த யூனிவர்ஸ் ரியல்னு நீ ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் உபனிஷத் சொல்லும் அது வந்து நீ ஃபீல் பண்ணுறதுனாலேயே அது வந்து ரியல் கிடையாது அப்படின்னு சொல்லிடும்.
இப்போ ட்ரீம் பண்ணும் பொழுது ட்ரீம் வந்து அன்ரியல் அப்படின்னு நம்மளால் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது தான். ட்ரீம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் ட்ரீம் அன்ரியல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எழுந்ததுக்கப்புறம் ட்ரீம் அன்ரியல் சொல்கிறோம். சாஸ்திரமும் சொல்கிறது அதே மாதிரி. இப்போயும் நீ ட்ரீம் பண்ணிட்டு தான் இருக்க. இந்த ட்ரீம்லேருந்து எழுந்துக்கும் போது உனக்கு இந்த பிரபஞ்சம் அன்ரியல் அப்படின்னு புரியும். என்னது? உத்திஷ்டத ஜாக்கிரத பிராபியவரான் நிபோதத. ட்ரீம் நம்பர் 2லேருந்து முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. ட்ரீம் நம்பர் 1 ரெகுலராக நம்மளுக்கு வர ட்ரீம். ட்ரீம் நம்பர் 2 ஜாக்கிரத அவஸ்தா. அதிலேருந்து நீ வந்து முடிச்சுட்டையானா இந்த யூனிவர்ஸும் அன்ரியல் அப்படின்னு உனக்கு புரியும். இது வந்து என்ன ஜெகத்? இது என்ன ஜெகத்தை பகவான் கிரியேட் பண்ணுறார்? இதம் மித்யா ஜெகத் அஸ்ருஜத அப்படின்னு போட்டுக்கணும் அந்த இடத்துல. ஸோ பகவான் மித்யா யூனிவர்ஸை மியர் சங்கல்பத்தினால கிரியேட் பண்ணுறார். அந்த சங்கல்ப சக்தி மாயா கிட்ட இருக்குது, பொட்டென்ஷியலாக இருக்குது. ஸோ இதம் சர்வம் அஸ்ருஜத யதிதம் கிஞ்ச. இது வரைக்கும் டாபிக் நம்பர் 1. ஸோ இந்த போர்ஷன் மூலமாக நாம் வந்து ஃபஸ்ட்டு ரீசனை கொடுத்துட்டோம். என்ன? எதுக்கான ரீசன்? பிரம்மனுடைய எக்ஸிஸ்டன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஈஸ்வரா அஸ்தி ஆர் பிரம்மன் அஸ்தி. எதனால்? ஜகதா நிமித்த காரணத்வாத். அது நிமித்த காரணமாக இருக்கிறதுனால பிரம்மன் இருக்கு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் போர்ஷனுக்குள்ளே என்டர் பண்ணணும். பேஜ் நம்பர் 106. தத் ஸ்ருஷ்ட்வா ததேவானோ ப்ராவிஷத் ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவத் நிருக்தம் ச நிருக்தம் ச நிலயனம் ச நிலயனம் ச விஞ்ஞானம் ச விஞ்ஞானம் ச சத்யம் சான்ருதம் ச சத்யமபவத். சத்யம் சான்ருதம் ச சத்யமபவத் யதிதம் கிஞ்ச தத் சத்யமித்யாசக்ஷதே ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பிரம்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞாபகமாக மாயா சகித பிரம்மன் அப்படின்னு நாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆர் சகுண பிரம்மன் ஆர் ஈஸ்வரா, சகுண ஈஸ்வரா இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? எப்போ வந்து இந்த சிருஷ்டி பர்பஸ்ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் ஆகும்? வீடு கட்டுறோம். வீடு எப்போ வந்து யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து புழங்கினாதான் அந்த வீடே வந்து பர்பஸை வந்து சால்வ் பண்ணும் இல்லையா? ஸோ இப்போ பகவான் என்ன பண்ணுறார்? யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டார். ஸோ அப்புறம் என்ன சொல்கிறார்? நானே ஜீவராசி ரூபேன அந்த சிருஷ்டிக்குள்ளே என்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா எக்ஸ்பீரியன்சர் ஜீவாவும் யார் அப்படின்னா கிரியேட்டர் பிரம்மன். என்னெல்லாம் ஜீவராசிகள் இருக்கோ அதெல்லாம் ஆக்சுவலி என்ன அப்படின்னா பிரம்மன் தான். ஸோ எப்படி அது? ஸோ இந்த போர்ஷனுக்கு பேர் அனுப்பிரவேச போர்ஷன், அனுப்பிரவேச ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ இதுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எங்கே போனோம்? எந்த எக்ஸாம்பிளுக்கு போனோம்? திருப்பி அதே ட்ரீமுக்கு தான் போகணும். இப்போ ட்ரீம் வேர்ல்டை க்ரியேட் பண்ணிட்டோம். தூங்க போகிறோமா? ஆழ்ந்த தூக்கம் வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கனவு வருதா? இப்போ கனவை ஒரு கனவு வேர்ல்டை நாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கனவு வேர்ல்டுக்குள்ளே போய் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா? யார் ட்ரீமை க்ரியேட் பண்ணுறாளோ அவனே தான் கனவுலையும் போய் அந்த கனவு பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். அப்போது நான் க்ரியேட் பண்ணுறேன், நானே ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே என்டரும் பண்ணுறேன், ட்ரீம் வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுறேன். அப்போ அந்த வேக்கர் இருக்கானே அவனே இப்போ என்னவாகவும் ஆகிறான்னா ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மெம்பராகவும் அவனே ஆகிறான். அவனே அந்த ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். இப்போ கனவில் டைகரை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறேன்? நானே தான் போய் அங்கே டைகர் இருக்குது அப்படின்னு பார்த்து நானே க்ரியேட் பண்ண டைகரை பார்த்து நானே பயப்படுறேன். அப்போது வேக்கர் தான் என்னவாகிறான்? ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸராக ஆகிறான். அதே மாதிரி பகவானும் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பிரபஞ்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸராகவும் இருக்கார். அப்போ ஈஸ்வரஹா ஏவ ஜீவரூபேண உபலப்யதே. இந்த டாப்பிக்கை நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் அனலைஸ் பண்ணுவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ.